Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 7th Max Term 1 Exercise 4.1ல 4th question பார்க்க போறோம். A group of 21 students paid rupees 840 as the entry fee for a magic show. How many students entered the magic show if the total amount paid was rupees 1680? ஸோ இங்கே ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேஜிக் ஷோக்கு போகிறாங்க. அதில் 21 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அந்த குரூப்பில். ஸோ அந்த குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 840 ருபீஸ் பே பண்ணுறாங்க. யாருக்காக? இந்த 21 மெம்பர்ஸ்க்காக 840 ருபீஸ் பே பண்ணுறாங்க. சரியா? இன்னொரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதே மேஜிக் ஷோக்கு வராங்க. அவங்க 1680 ருபீஸ் பே பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குரூப்பில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க? ஓகேவா? அதை நம்ம ஃபைன் பண்ணணும். ஒருத்தருடைய என்ட்ரி ஃபீஸ் 840, அந்த குரூப்பில் 21 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இன்னொருத்தருடைய என்ட்ரி ஃபீஸ் வந்து 1680, அந்த குரூப்பில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க? இதுதான் நம்ம ஃபைன் பண்ணணும். இதில் இந்த அன்னோன் வேல்யூ இருக்கு இல்லையா, அதை நமக்கு தேவைப்படக்கூடிய வேல்யூ, ரெக்வயர்டு வேல்யூ ஆர் அன்னோன் வேல்யூ, இதை நம்ம ஒரு வேரியபிளாக கன்சிடர் பண்ணிக்கணும். லெட் த ரெக்வயர்ட் நம்பர் பி ஏ. நமக்கு தேவைப்படக்கூடிய வேல்யூ ஏ. நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், கிவன் இன்ஃபர்மேஷன் என்ன? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பெய்டு அமௌண்ட், ரெண்டு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் என்ட்ரி ஃபீஸ். ஸோ இது ஒரு குவான்டிட்டி, இது ஒரு குவான்டிட்டின்னு எடுத்துக்கிறோம். ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறத நம்ம எக்ஸ் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். செகண்டாக இருக்கிறது ஒய் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே கொஷினோட கம்பேர் பண்ணும்போது 21 ஸ்டூடெண்ட்ஸ் பெய்டு அமௌண்ட் 840. ஓகேவா? 21 ஸ்டூடெண்ட்ஸ் 840 ருபீஸ் பே பண்ணுறாங்க. தென் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஆகுது நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது, அதை நம்ம ஏ அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறாங்க? 1680. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம கிளியராக எழுதிட்டோம். இப்போ கிவன் இன்ஃபர்மேஷனை நம்ம அப்சர்வ் பண்ணலாம். ஜென்ரலாக ஒரு டோக்கனுக்கு 10 ருபீஸ் அப்படிங்கும்போது 2 டோக்கன் 3 டோக்கன் அப்படிங்கும்போது 10 ருபீஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும் இல்லையா? ஸோ என்ட்ரி ஃபீஸ் அப்படிங்கிறது டோக்கன் அமௌண்ட் இல்லையா? ஸோ 21க்கு 840 அப்படின்னா 1680னா கண்டிப்பாக நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க இல்லையா? ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த சைடு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னாவே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். அதனால தான் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ரெண்டு சைடுமே வேல்யூ இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னா இந்த ரெண்டு குவான்டிட்டிக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் டைரக்ட் ப்ரப்போர்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் இங்கே ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கு. As the number of students increases, the entry fees also increases. Number of students உடைய counting increase ஆகும்போது ஃபீஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரெண்டு குவான்டிட்டிக்கான ரிலேஷன் ரெண்டு சைடுமே வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா இந்த ரெண்டு குவான்டிட்டியுமே டைரக்ட் ப்ரப்போர்ஷனில் இருக்குது. ஸோ தே ஆர் இன் டைரக்ட் ப்ரப்போர்ஷன். டைரக்ட் ப்ரப்போர்ஷனாக இருந்தால் நமக்கு ஃபார்மெட் என்ன? x1 டிவைடட் பை y1 that is equal to x2 divided by y2. இதுதான் நமக்கு ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டில் நமக்கு கிவன் இன்ஃபர்மேஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த குவான்டிட்டி எக்ஸ்க்கானது, இந்த குவான்டிட்டி ஒய்க்கானது. ஸோ x1 y1 x2, இங்கே வந்து x1 x2 y1 y2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு x1 இங்கே 21 டிவைடட் பை y1 வந்து 840, that is equal to x2 வந்து நமக்கு a, y2 வந்து 1680. ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம ஈக்குவல் பண்ணியிருக்கோம். இங்கே ஏவுடைய வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 21 into 1680, ஓகே, டிவைடட் பை 840. இங்கே க்ராஸ் பண்ணோம்னாலும் நமக்கு ஏவுடைய வேல்யூ மட்டும்தான் வேணும் இல்லையா? ஸோ ஏவுடைய வேல்யூ இந்த சைடே வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ஒரே சைடே கொண்டு வந்துடுறோம். இப்போ இதை நம்ம க்ராஸ் பண்ணோம்னா 0 0 கேன்சல் ஆகிடும். ஃபோர்த் டேபிளில் க்ராஸ் பண்ணும்போது 2 டைம் 8, 1 டைம் 4, 4 டைம் 16, தென் 2 டைம் வந்து 8 அப்படின்னு கிடைக்கும். தென் இந்த 21 21 கேன்சல் ஆகிடுமா? ரிமைனிங் நமக்கு என்ன வேல்யூ இருக்குது பாருங்கள், 42 அப்படின்னு இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு ஏ. இங்கே ஏவை நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்?
நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். therefore the number of students entered magic show that is equal to 42. ஸோ 1680 ருபீஸ்க்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு என்ட்ரி ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் கொஷின் இல்லையா? ஸோ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் என்ட்ரி ஆகுறாங்க? 42 ஸ்டூடெண்ட்ஸ் என்ட்ரி ஆகுறாங்க. சரியா? எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.